இதற்கு முன்பு நமக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருந்தார். அப்ப என்ன நடந்ததுன்னா, நம்மளுடைய சுகஸ்தானம் கெட்டு போனது. இதற்கு முன்பு 6ஆம் இடத்தில் குரு இருந்த பொழுது கடன் என்பது மேலும் மேலும் கூடியது. இப்போ நமக்கு 4ஆம் இடத்தில் வரப்போகிற இந்த சாட்டர்னுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறார்களே, இது எந்த அளவுக்கு நம்மை பாதிக்க போகிறது அப்படிங்கிறது தான் எல்லா தனுர் ராசிக்காரர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதுல எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிதா ஒரு இடம் வாங்குவது, ஒரு பூமி வாங்குவது, இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குவது, அதற்காக கடன் வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி நம்மை முழுவதுமாக பாதிக்குமா? குறிப்பா இந்த ரிலேஷன்ஸு, இந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் புத்திசாலித்தனம். பிறகு அவர் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்கள் பத்திரமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய அம்மாவை குறிக்கிறது, மாத்துர் ஸ்தானம். அப்போ வயதில் மூத்த அம்மாக்கள், இப்போ வயது நிரம்பிய பெண்கள், தாயாக இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய அம்மாவை பத்திரமாக கவனமாக பாதுகாத்து கொள்வது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறோம், அதன் பிரகாரம் சனி பெயர்ச்சி இனிமேல் தானே நடக்கப் போகிறது, அதன் பலன்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டதற்கேற்ப மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அதாவது மாசி 22 தமிழ் தேதி, விஸ்வாவசு வருடம், இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சாட்டர்ன் என்கிற சனீஸ்வரர் இனி மீன ராசியில் பயணிக்க இருக்கிறார். முறையே குருவின் நட்சத்திரம், பிறகு சனியின் நட்சத்திரம், பிறகு புதனின் நட்சத்திரத்துக்கு போக போகிறார். அதாவது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி, பாரபட்சமின்றி தண்டனையை வழங்குபவர். அதாவது சனி பகவான் தண்டனையை மட்டும்தான் வழங்குவாரா அப்படின்னா, பரிசுகளையும் கர்மாவிற்கேற்றார் போல், அந்த கர்மாவில் நற்கர்மா என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பரிசுகளையும் கொடுப்பார். சனி பகவான் ஒருத்தரை தண்டிக்கிறார் அப்படின்னா அவரை நல்வழிப்படுத்துவதற்கு, அவரை திருத்துவதற்கு என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த மீனராசி மண்டலத்தில் சனியின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இதோட ஒரு சைக்கிள் முடிகிறது. இதன் பிறகு அவர் மேஷராசியில் புதிதாக நீசமாகி தனது பயணத்தை தொடங்க போகிறார். அப்போ மீனராசியில் கணக்கை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் சனி பகவான். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ ராகுவின் பிடியிலிருந்து சனி பகவான் வெளியே வருகிறார். மேலும் குரு என்ற கிரகம் கடகராசிக்கு வந்த பிறகு இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வையும் கிடைக்க இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு நல்ல பலன்களும், சில நபர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக, ஒரு கிளியர் கட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்ய வேண்டும், இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். தனுர் ராசிக்கு பலன் சொல்வதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போதானே ராசிக்கு குரு பார்வை வந்து கொண்டிருக்கிறது. ராசியை குரு பார்த்த பிறகுமே பெருசா எங்களுக்கு எதுவுமே நடக்கவில்லையே. இதற்கு முன்பு நமக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருந்தார். அப்ப என்ன நடந்ததுன்னா, நம்மளுடைய சுகஸ்தானம் கெட்டு போனது. இதற்கு முன்பு 6ஆம் இடத்தில் குரு இருந்த பொழுது கடன் என்பது மேலும் மேலும் கூடியது. இப்போ நமக்கு 4ஆம் இடத்தில் வரப்போகிற இந்த சாட்டர்னுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறார்களே, இது எந்த அளவுக்கு நம்மை பாதிக்க போகிறது அப்படிங்கிறது தான் எல்லா தனுர் ராசிக்காரர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதுல எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிதா ஒரு இடம் வாங்குவது, ஒரு பூமி வாங்குவது, இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குவது, அதற்காக கடன் வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி நம்மை முழுவதுமாக பாதிக்குமா அப்படின்னா அது பாதிக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் மாத கடைசிக்குள் ராகு கேதுக்குள் அனைத்து கிரகங்களும் அடங்கிவிடும். ஜூன் மாதத்திலிருந்து
இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு குருவின் பார்வை, அதுவும் ராசியாதிபதியின் பார்வை, அதுவும் உச்ச குருவின் பார்வை அப்படிங்கிறது கிடைக்க போகிறது. அப்ப நம்ம ராசிக்கு நம்ம ராசியாதிபதி மறையுமா அப்படின்னு கேட்டால் உச்ச கிரகத்திற்கு மறைவு அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் நமக்கு நிறைய விதங்களில் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்தாலும் எங்கெல்லாம் நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா நிறைய தனுராசிக்காரர்களுக்கு இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் தீரவில்லை. புதிதாக போய் ஒரு பிரச்சனையில் சிக்கி கொள்ளாமல், குறிப்பா இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, இதில் எல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல என்னன்னா நமக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் சிக்கல், குறிப்பா லீகல் ப்ராப்ளம், இல்லீகல் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்து கொள்வது. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்பொழுது பார்த்தோம்னா புதிதாக ஒரு நபர் இந்த இடத்துக்கு எனக்கும் உரிமை இருக்கு என்று கொண்டாடுவது, இல்லை அதில் ஒரு கட்டிடம் கட்ட வேணும் அப்படின்னு ஒரு அப்ரூவலுக்காக நாம் போகும் பொழுது அந்த இடத்திற்கு பட்டா இல்லை, சிட்டா இல்லை, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவது. அப்போ அதனை நாம் டெவலப் செய்து அதிலிருந்து நமக்கு ஒரு அபிவிருத்தி கிடைக்காமல் இன்னொரு பக்கம் கடன் மட்டும் மேலும் மேலும் டெவலப் ஆகி கொண்டு போகும். அப்போ என்ன இதுக்கு சொல்யூஷன்னா, இந்த சாட்டனை குரு பார்க்க போகிறார். இப்போ இந்த குருங்கிறவர் யாருன்னா அவர் ஒரு மென்டர், ஒரு பிலாசபர், ஒரு கைடு. அப்போ அந்த குருவிற்கு நீங்க ஒரு தட்சணை கொடுத்தாலும் சில பேர்ட்ட என்னன்னா யானையை வாங்குவதற்கு காசு இருக்கும், அதை அடக்குவதற்கு ஒரு அங்குசம் வாங்குவதற்கு அவர்களுக்கு அந்த ஒரு தட்சணை கொடுப்பதற்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குருவிற்கு ஒரு தட்சணையை கொடுத்து அந்த பொருளை வாங்கலாமா, அந்த லீகல் டீமுக்காக ஏதாவது செலவு செய்து இந்த பொருளில், இந்த வாகனத்தில் என்ன சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் செய்தால் போதும். வேற இதுல எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ இந்த சாட்டான் உங்களுடைய இன்னொரு வீட்டில் தான் அடங்குகிறார். குறிப்பா அவர் முதல்ல உங்க நட்சத்திரத்தில் தான் பயணிப்பார். அப்போ நம்மளுடைய விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் செய்யாமல் கொஞ்சம் அந்த உடல் உழைப்பை கூடுதலாக வெளிப்படுத்தி இது நாள் வரை எவ்வாறு இயங்கினோமோ அவ்வாறே இயங்குவது. பிறகு அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பா சகோதரர் சகோதரிகள்கிட்ட கவனமா இருப்பது, சொத்துக்கள் பாகங்கள் பிரிவினை இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பழனிக்கலாம் அப்படின்னு முடிந்தவரை கொஞ்சம் மேலோட்டமாக தள்ளி போடுவது. குறிப்பா இந்த ரிலேஷன்ஸ், இந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் புத்திசாலித்தனம். பிறகு அவர் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்கள் பத்திரமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதே ரூல் தான் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் கொடுக்கக்கூடிய புது ஐடியாஸ், இல்லை அதற்காக நாம் வாங்கக்கூடிய கடன், அந்த எக்ஸ்பென்ஷனுக்காக நாம் செய்யக்கூடிய முதலீடுகள், இதெல்லாம் ஒர்த்தா, அவ்வாறு செய்தால் அனுகூலம் இருக்குமா என்பதை ஒன்றுக்கு பல முறை யோசித்து விட்டு அதற்குள் இறங்குவது புத்திசாலித்தனம். இந்த 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய அம்மாவை குறிக்கிறது, மாத்துர் ஸ்தானம். அப்போ வயதில் மூத்த அம்மாக்கள், இப்போ வயது நிரம்பிய பெண்கள், தாயாக இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய அம்மாவை பத்திரமாக கவனமாக பாதுகாத்து கொள்வது. இப்போ அம்மா ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய அம்மாவை தூண்டி விடுவதற்கு, தவறாக ஒரு பாதையில் அழைத்து செல்வதற்கு யாராவது ஒருத்தர் வருவார். முடிந்தவரை உங்களது தாயை பத்திரமாகவும் கவனமாகவும் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். நிறைய பிரச்சனைகளிலிருந்து உங்கள் ராசியாதிபதி குருவே உங்களை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறார். வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு நல்ல மேன்மையை கொடுக்கும். தனுசு ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனுக்கு இது 10ஆம் இடத்தில் இந்த சாட்டர்ன் வருவதனால் கூடுதலான ஒரு உடல் உழைப்பை உங்களது கணவர் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். அப்ப நீங்க தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்க லைஃப் பார்ட்னர் மாடு மாதிரி உழைக்கிறாருப்பா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு தயாராகி விடுவார். வயதில் மூத்த நபர்
மாணவர்கள் இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் செய்வது, வில் எழுதுவது, இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராவதற்கு காலையில் படிக்க வேண்டும், கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமாள் வழிபாடு, ஹயக்ரீவர் ஸ்தோத்திரம் இதெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த கல்வியில் இவர்களால் ஒரு வெற்றியாளர்களாக மாற முடியும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.